தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். எண்ணிக்கை ஆகமம் அதிகாரம் 12. மிரியாம் தண்டிக்கப்படல். மோசே எத்தியோப்பிய பெண்ணை மணந்திருந்தார். அவர் மணந்திருந்த எத்தியோப்பிய பெண்ணை முன்னிட்டு மிரியாமும் ஆரோனும் அவருக்கு எதிராக பேசினர். அவர்கள், ஆண்டவர் உண்மையில் மோசே வழியாக மட்டுமா பேசியுள்ளார்? அவர் எங்கள் வழியாகவும் பேசவில்லையா என்றனர். ஆண்டவர் இதனை கேட்டார். பூ உலகின் அனைத்து மாந்தரிலும் மோசே சாந்தமிகு மானிடராய் திகழ்ந்தார். உடனே ஆண்டவர் மோசே, ஆரோன், மிரியாம் ஆகியோரிடம், நீங்கள் மூவரும் சந்திப்பு கூடாரத்தருகே வாருங்கள் என்றார். அவர்கள் மூவரும் வந்தனர். மேகத்தூண் ஒன்றில் ஆண்டவர் இறங்கி வந்து கூடார வாயிலருகே நின்று ஆரோனையும் மிரியாமையும் அழைத்தார். அவர்கள் இருவரும் முன் வந்தனர். அவர் கூறியது, என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள் இறைவாக்கினன் ஒருவன் இருந்தால் ஆண்டவராகிய நான் ஒரு காட்சியின் வழியாக அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். கனவில் அவனோடு பேசுவேன். ஆனால் என் அடியான் மோசேயோடு அப்படியல்ல. என் வீடு முழுவதிலும் அவனே நம்பிக்கைக்குரியவன். நான் அவனோடு பேசுவது மறைப்பொருளாக அல்ல, நேர்முகமாகவும் தெளிவாகவும் இருக்கும். ஆண்டவர் உருவையும் அவன் காண்கிறான். பின்னர் ஏன் என் அடியான் மோசேக்கு எதிராக பேச நீங்கள் அஞ்சவில்லை? மேலும் ஆண்டவரின் சினம் அவர்கள் மேல் மூண்டது. அவர் அகன்று சென்றார். கூடாரத்தின் மேலிருந்து மேகம் அகன்றதும் மிரியாமை பனி போன்ற வெண்மையான தொழுநோய் பீடித்தது. ஆரோன் மிரியாம் பக்கம் திரும்பவே அவள் தொழுநோயாளியாயிருக்க கண்டார். ஆரோன் மோசேயிடம், என் தலைவரே, அறிவீனமாக நாங்கள் செய்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்த வேண்டாம். தாயின் வயிற்றிலிருந்து செத்து பிறந்த அரைக்குறை குழந்தை போன்று இவள் ஆகாதிருக்கட்டும் என்றார். மோசே ஆண்டவரிடம் முறையிட்டு, கடவுளே, இவளை குணமாக்க வேண்டுகிறேன் என்றார். ஆனால் ஆண்டவர் மோசேயிடம், அவள் தந்தை அவள் முகத்திலே காரி துப்பி இருந்தால் 7 நாட்கள் அவள் வெட்கப்பட வேண்டாமோ? பாளையத்துக்கு புறம்பே அவள் 7 நாட்கள் விலக்கப்பட்டிருக்கட்டும். அதன் பின் மீண்டும் அவள் உள்ளே கொண்டு வரப்படலாம் என்றார். அவ்வாறே மிரியாம் 7 நாட்கள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்தாள். மிரியாம் மறுபடியும் உள்ளே கொண்டு வரப்படும் வரை மக்கள் தங்கள் பயணத்தை தொடரவில்லை. அதன் பின் மக்கள் அசரோத்திலிருந்து புறப்பட்டு பாரான் பாலை நிலத்தில் பாளையம் இறங்கினர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. அன்புக்குரியவர்களே, விவிலியத்தை வாசித்தீர்களா? ஆண்டவருடைய வசனங்களை தியானித்தீர்களா? தினமும் இடைவிடாது ஜெபம் செய்கிறீர்களா இல்லையா? இந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது எனக்கு உண்மையில் கண்ணீர் வந்தது. ஆண்டவர் தான் தேர்ந்தெடுத்த மக்களை வழிநடத்த மோசேயை தேர்ந்தெடுத்தார். அந்த மோசேயின் மீது ஆண்டவர் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறார் என்று பார்த்தீர்களா? தன்னுடைய ஊழியனுக்காக எவ்வாறு அவர் பரிந்து பேசுகிறார். அவர் மீது அன்பு கொண்டு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களை நேசிக்கிறார் என்று பார்த்தீர்களா? மோசேயின் மீது ஆண்டவர் கொண்டிருக்கிற அன்பு உண்மையில் நம்மீது வைத்திருப்பாரா என்று யோசித்து பாருங்கள். ஆண்டவர் நம்மை பற்றி அவ்வாறு யாரிடமாவது பரிந்து பேசுவாரா? அந்த அளவுக்கு தகுதி நமக்கு இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். நிச்சயமாக இல்லவே இல்லை. ஆனால் நாம் முயற்சி செய்யலாமே. ஆண்டவர் நம்மை பற்றியும் இவ்வாறு யாரிடமாவது பரிந்து பேசும் அளவுக்கு நாம் நம்மை தகுதியாக்கிக் கொள்வோம். நாம் பெரும் பாவிகள் தான். ஆண்டவரை நம்பி நாம் மனம் மாறி வரும்போது ஆண்டவர் நமக்காகவும் பரிந்து பேசுவார். ஆண்டவர் மன மாற்றத்தை தான் விரும்புகிறார். பிள்ளைகள் அழிந்து போக வேண்டும் என்று ஆண்டவர் எப்போதும் நினைக்கிறவர் அல்ல. தங்களுடைய பாவங்களை மறந்து பாவங்களை விட்டு ஆண்டவர் பக்கம் திரும்ப வேண்டும் என்று நினைக்கிற தந்தை தான் அவர். நாம் ஆண்டவர் தேர்ந்தெடுத்த பிள்ளைகளாக இருப்பதை நினைத்து சந்தோஷப்பட வேண்டும், பெருமைப்பட வேண்டும், உள்ளத்தில் பெரும் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். உண்மையுள்ள உயிருள்ள தேவனை ஆராதிக்கிற நாம் பேறு பெற்றவர்கள்.
ஆண்டவர் நம்மை ஆண்டவரை நாம் விண்ணகத்தில் சந்திக்க போகும்போது சந்தோஷமாக செல்ல வேண்டும். ஆண்டவரை காண ஆசையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய செயல்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். நாம் விண்ணகத்தில் செல்லும் போது எனது மகளே என்று ஆண்டவர் நம்மை இரு கரம் விரித்து அரவணைக்கும்படி நம்முடைய செயல்களும் சிந்தனைகளும் நடத்தையும் இருக்க வேண்டும். அதற்காக முயற்சி செய்வோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமீன்.